லிங்கம் வாஸ் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் செப்டிக் டேங்கினுடைய அமைப்பு 4 மூலைகளில் எந்த மூலையில் இருந்தால் சிறப்பு, எந்தெந்த மூலையில் தவறாக இருந்தால் என்ன பிழை ஏற்படும் அப்படின்றது முழுமையாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முழுமையான தகவல் இந்த செப்டிக் டேங்குக்கு உண்டான அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செப்டிக் டேங்குங்கிறது என்னென்னாக்கா டாய்லெட் பாத்ரூமுடைய கழிவுகளை செப்டிக் ஆகி தண்ணியாக வெளியே அனுப்புறது தான் இந்த செப்டிக் டேங்குடைய வேலை. அப்போ இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுங்கிறது எந்த மூலையில் இருக்கணும்? இப்போ நம்ம உடம்புல இருந்து கழிவுகளை நம்ம சாப்பிட்றது நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு பொருளை, இட்லியோ பொங்கலோ வடையோ ஏதோ ஒன்று நல்லா சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கழிவாக மலக்குடல் வழியாக வெளியே அனுப்பி வைக்குது. அது மாதிரி உங்களுடைய வீட்டினுடைய ஃபுல் எனர்ஜி ஈசான மூலை வழியாக உள்ளே வந்துடுது. கன்னி மூலையில் நல்ல வைப்ரேஷன், தென்மேற்கு மூலையில் பெட்ரூமாக அமைச்சிடறோம், நல்லா உறங்குறோம். ஸோ குட் வைப்ரேஷன் ஃப்ரம் ஈசானத்துலேருந்து வருது. சவுத் வெஸ்ட்டு நல்லா அதை சர்க்குலேட் ஆக்கி பெருசாக்கி நல்லா பெரிய அளவில் வளர்ச்சி ஆக்கிடுது. அதனுடைய சக்கைகள், தேவையில்லாத கழிவுகள், நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியே போகிறதுக்கு வாயு மூலை வழியாக வெளியே செல்ல வேண்டும். நார்த் வெஸ்ட்டு வாயு மூலை, வடமேற்கு மூலையில் செப்டிக் டேங்க் அமைக்கணும். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு கிழக்க பார்த்த வீடு கட்டியிருக்கீங்கன்னு உங்களுக்கு வச்சுங்க, ஈஸ்ட் ஃபேஸிங்கில். அப்போ ஈசானத்தில் போர் போட்டுட்டீங்க, மழைநீர் போட்டுட்டீங்க, சம்பு போட்டுட்டீங்க, கரெக்டாக வச்சுருக்கிறீங்க. அப்போ அந்த டாய்லெட் பாத்ரூம்லாம் கன்னி மூலையிலேருந்து நேராக மாடிப்படி ஃப்ரண்ட்டில் அக்னி மூலையில் நாங்கள் மாடிப்படி போட்டிருக்கிறோம், அதுக்கு கீழே நாங்கள் செப்டிக் டேங்க் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க உதாரணத்திற்கு. இது ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கு நான் சொல்கிறேன். 4 திசைக்கும் வாயு மூலையில் இருக்கணும். கிழக்க பார்த்த வீட்டிற்கு நீங்கள் அக்னி மூலையில் ஈசானத்தில் போடலை, மிச்சம் 3 கரெக்டாக போட்டுட்டீங்க. செப்டிக் டேங்க் அக்னி மூலையில் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்திற்கு. ஸோ அக்னி மூலையில் போட்டிருந்தோம்னாக்கா பெண்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட, கர்ப்பப்பை, பித்தப்பை சம்பந்தப்பட்ட இந்த ஃபைப்ராய்டு இல்லைன்னா மயோமா, இது மாதிரி சிஸ்ட்டு ஏதோ ஒரு பிழைகள் ஏற்படுகின்றன. இடுப்புக்கு கீழே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகின்றன. அக்னி மூலையில் செப்டிக் டேங்க் வைத்திருந்தால், ஒருவேளை நீங்கள் கிழக்குலேயே ஈசானியத்திலேயே நாங்கள் செப்டிக் டேங்க் போட்டுட்டாங்க சார் அப்படின்னு வச்சுக்கோங்க, நார்த் ஈஸ்ட்லேயே நீங்கள் போட்டுட்டீங்க கிழக்க பார்த்த வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நார்த் ஃபேஸிங், நார்த் ஈஸ்டில் நீங்கள் செப்டிக் டேங்க் போட்டோம்னாக்கா வீட்டு தலைவனுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ பிழை ஏற்படுகின்றது. ஆரோக்கியத்தில் இருதயம் சம்பந்தப்பட்ட, இருதயத்திற்கு மேல் இருக்கிற தலை சம்பந்தப்பட்ட பிழைகள் ஈசான மூலையில் ஏற்படுகின்றது. ஒரு சிலருக்கு எல்லாம் நல்லா இருக்கும், பொருளாதாரத்திற்கு உண்டான நெருக்கடி ஏற்பட்டுரும் ஈசானத்தில் செப்டிக் டேங்க் இருந்தால். இது வீடு நீங்கள் கட்டியிருந்தாலும் சரி, அதை திருத்தம் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ஒரு ரெடி பில்டிங்கில் வாங்குறீங்கன்னா அதை ஃபுல் ஃபினிஷ்டாக வச்சுருப்பார், அதில் ஈசானத்தில் கொண்டு போய் வச்சு மூடி இருந்தாக்கா உங்களுக்கு தெரியாமல் போயிடும், அக்னியில் போட்டிருந்தாலும் தெரியாமல் போயிடும். ஏன்னா வாயுவில் இடம் கிடையாது சார் அப்படின்றதுனால முன்னாடி போட்டுருவாங்க, அது தவறாக போயிடும். கல்யாணத்திற்கு உண்டான தடை கூட ஒரு வீட்டில் அக்னி மூலையில் செப்டிக் டேங்க் போட்டிருக்கிறாங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்த்தோம்னாக்கா பையனுக்கு 33 வயசாயிருச்சு, பொண்ணுக்கு 30 வயசாயிருச்சு. அந்த வீட்டில் போய் பார்த்தோம்னா எல்லாம் நல்லா இருக்குது, கிழக்க பார்த்த வீடு, எனக்கே தெரியல, கண்டுபிடிக்கவே முடியலை. அப்புறமா அந்த பையன் பொண்ணு ஜாதகத்திற்கு உண்டான அமைப்பு படித்தோம்னா கல்யாணத்திற்கு உண்டான லேட் ஆகுது. அப்புறம் அந்த செப்டிக் டேங்க் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே தான், முன்னாடி தான் சார் இருக்குது, இது வழியே தான் நாங்கள் டிச்சு வெளியே தள்ளுறோம் அப்படின்றாங்க. அதனால காரியத்தடை. இது கிழக்கு பார்த்து. இப்போ மேற்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க, ஈஸ்ட் ஃபேஸிங். வெஸ்ட் ஃபேஸிங்க்கு ஒரே ஒரு ரொம்ப சிறப்பு, வடமேற்கு வாயு மூலை முன்னாடியே வந்துடும். வெஸ்ட் ஃபேஸிங் இஸ் த பெஸ்ட் ஃபேஸிங் ஃபார் ஃப்ரண்ட்டில் செப்டிக் டேங்க் அமைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அப்போ மேற்க பார்த்த வீட்டிற்கு பெரிய அளவில் விலை ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. மேற்கு பார்த்த வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கு செப்டிக் டேங்க் ஃப்ரண்ட்டில் தலைவாசல் ஒட்டி செப்டிக் டேங்க் இருக்கும். ஸோ அதனால் மேற்க பார்த்த வீட்டிற்கு ஒரு பெரிய அளவில் விலை கிடையாது. இப்போ தெற்க பார்த்த வீடு, சவுத் ஃபேஸிங் ஹவுஸு. ஸோ அக்னி மூலை முன்முகப்பிலையும் கன்னி மூலையும் முன்னாடி வந்துடும். இந்த கிழக்க பார்த்த வீடும் தெற்க பார்த்த வீட்டுக்கும் பின்னாடி தான் செப்டிக் டேங்க் அமைக்கணும். ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கும் சவுத் ஃபேஸிங் ஹவுஸுக்கும் செப்டிக் டேங்க் பின்னாடி, ஏன்னா வாயு மூலை பின்னாடி வரும். தெற்க பார்த்த வீட்டிற்கு உதாரணத்திற்கு சவுத் ஃபேஸிங் ஹவுஸுக்கு முன்முகப்பு கன்னி மூலையும் அக்னி மூலையும் இருக்கும்.
அக்னி மூலையில் செப்டி டேங்க் அமைச்சோம்னா பெண்களுடைய ஆரோக்கியத்தில் கருப்பை சம்பந்தப்பட்ட பிழை ஏற்படுகின்றது, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான காலதாமதம் ஏற்படுகின்றது, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது பிழை. ஒரு சிலர் வந்து ஈஸியாக சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் நாங்கள் பார்த்தோம் அக்னி மூலை செப்டி டேங்க் இருக்கீங்கன்னு, சார் இனிமேல் இருக்கலாம் சார், ஏன்னா என் மிஸ்ஸஸுக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து சின்ன சின்ன பிழைகள் வந்துக்கிட்டே இருக்கும். தயவுசெய்து நீங்கள் அக்னி மூலையில் இருக்க எடுத்து மாற்றிருங்க, வாயு மூலைக்கே போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. அது வீட்டுக்குள்ளே வந்தால் கூட டாய்லெட்டுக்கு உள்ளே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா கன்னி மூலையிலேயே போட்டுருவாங்க. தென்மேற்கு மூலையில் அமைச்சிருந்தோம்னாக்கா பொருளாதாரத்திற்கு உண்டான ஏற்றத்தாழ்வு, எதிர்பாராத விதமான வந்து ஒரு ஆரோக்கியத்தில் கணவருக்கு பிழை ஏற்படுகின்றது. இதே வந்து நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்த வீடு, வாயு மூலை முன்முகப்பில் வரும் வடக்க பார்த்த வீட்டிற்கும் மேற்க பார்த்த வீட்டிற்கும், நார்த் ஃபேஸிங் ஹவுஸுக்கும் வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுக்கும், நார்த்துங்கிறது வடக்கும் வெஸ்ட்டுக்கு வந்து மேற்கு பார்த்த வீட்டிற்கும் முன்முகப்பில், இப்போ வந்து வடக்க பார்த்த வீட்டிற்கு உச்சஸ்தானத்தில் நீங்கள் தலைவாசலுக்கு முன்முகப்பில் ஃப்ரண்ட்டில் போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு இருக்கும். அதே ரைட் சைடில் வாயு மூலையில் செப்டி டேங்க் அமைச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து வடக்க பார்த்த வீட்டிற்கு குபேரத்திற்கு பொருள் சேர்ப்பைக்கு உண்டான திக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா செப்டி டேங்க் கரெக்டாக அமைஞ்சிரும், 3 போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு சரியாக அமைஞ்சிரும். அதனால தான் பொருளாதாரத்திற்கு உண்டான வளர்ச்சி ஏற்படும்னு சொல்கிறது. ஸோ இந்த செப்டி டேங்க் அமைக்கும் போது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வரைபடம் தேவைப்படுபவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா உங்களுடைய ஜாதகம், அதாவது கணவன் மனைவியினுடைய ஜாதகம் அனுப்பி வைத்து அதற்குண்டான பலன்களில் நாங்கள் வந்து யோகம், கரணம், அதற்குண்டான திசை, கோவில் எல்லாமே சொல்கிறோம். அதுக்கப்புறம் குழி பொருத்தம், சிம்மமனை, யானமனை, கருடமனை, பசமனை எது வைத்தால் சிறப்புங்கிறது ஜாதகத்திற்குண்டான அமைப்பில் வரைபடம் அமைஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி வரைபடம் திருத்தம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். சிவாயன்.